உங்கள் பேர்? நீங்கள் எந்த ஊர்? நல்லியம்பட்டி. உங்கள் பேர் என்ன? பையன் பேர் என்ன? கை பேர்? அண்ணா உங்கள் பேர் என்ன? ஓகேண்ணே. வணக்கம் மகளே. திருச்சி மாவட்டம் முசிறி வட்டத்தில் இருக்கோம். நல்லியம்பட்டியில் நடக்கக்கூடிய 40,000 மேட்சுக்கு வந்திருக்கோம். 3 நாள் மேட்ச்சு. கடைசி நாள் தான் வர முடிஞ்சு. இன்னைக்கு செட்டிங் பூலில் இருக்க மேட்சஸ்லாம் கவர் பண்ணுற மாதிரி பிளான், ப்ளஸ் ப்ரைஸ் ரவுண்ட் எடுக்கிறதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி பிளானில் வந்திருக்கோம். செட்டிங் பூலில் நம்ம இருக்கக்கூடிய முதல் மேட்ச் ஜெண்டா பாய்ஸ் வெர்சஸ் VS 319. காசை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஜெண்டா பாய்ஸ் 6 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். மேட்ச் பால் நிவ்யா வெயிட் பால். VS 319 ஓப்பனிங் பேர். ஓப்பனிங் பர்சனாக சரண் ஸ்ட்ரீக்கில், ஓப்பனிங் பவுலர் ரகு பவர் பிளே ஓவர் போட வந்திருக்காங்க. முதல் பால் லெஃப்ட் ஹேண்ட் வந்து நல்ல ஃபுல்லர் ஒன் பிச்சரப்பாக போட்டிருக்காரு. முதல் பால் டாட்டு. செகண்ட் பால் பேட்டில் கேப்பில் வேற பேருக்கு தரையாக போச்சு. ஃபீல்டுக்கு வாய்ப்பு இல்லை. உருண்டு பார்த்தாருங்க, தடுக்க முடியல. முதல் பவுண்டரி கொண்டாந்துருக்காங்க இங்கே சரண். ஒரு டாட்டுக்கு போட்டாரு. பவர் பிளே ஓவர் ஒருத்தர் ஏற்றி வச்சுட்டாங்க. நல்ல ஃபீல்டு விட்டு வைரா போயிடுச்சு. தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி நேரில் அடினாங்க. நேரில் சிப் பண்ணாரு. ஒரு சிப் டிரைவ் குத்தி போயிருக்கு. எந்த இருக்கு ஃபீல்டர் தடுத்தாரான்னு பார்த்தா போயிடுச்சு. கொஞ்சம் பவுண்டரி போயிடுச்சு. மீண்டும் ஒரு பவுண்டரி கொண்டாந்துருக்காங்க. இன்னும் கம்ப்ளீட் கணக்கு வைக்கல. சிப் பண்ணாரு கரெக்டா. வச்சதுக்கே 4 ரன் மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் பால் நல்ல பவுன்ஸ். வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ண பார்த்தாரு. அந்த பவுன்ஸ் பேட்ஸ்மேனை ஏமாத்திடுச்சு. ஸ்லோவர் ஒன் ஃப்ளோட்டட் லெக் பை உண்டு. சர்க்கிள் ஸ்டாப் பண்ணாங்க. சிங்கிள் இங்க சுரேஷ் டேக்ல வந்த உடனே சொலட்டி கொடுக்க பார்த்தாரு. கையில பட்டு போயிருக்கா. தலையில கையை வச்சுட்டாங்க ஃபீல்டிங் டீம். பவுண்டரியா 6 செக் பண்ணி சொல்லுவாங்க. முதல் மேக்சிமம் பிடிச்ச முதல் பாலே மேக்சிமம் இங்க சுரேஷ் அவர் கையிலேருந்து. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. விக்கெட் விடாம ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. VS 319. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்கு ரைட் ஆம் பவுலர் வந்திருக்காங்க தினேஷ். முதல் பால் லோட்டாஸ் சர்க்கிள் உள்ள ஸ்டாப் பண்ணிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. சிங்கிள். செகண்ட் பால் குட்டி போட்டாரு. புல்லாட இடம் கொடுத்து போட்டாங்க. தலையை தாண்டி போயிருக்கீங்க. மீண்டும் ஒரு மேக்சிமம் பிடிச்சா அடிச்சா ஆளுதான் அடிப்பேன் அடிச்சு காட்டியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து நல்ல டச்சில் இருக்காரு இந்த பேட்ஸ்மேன். உடச்சு போடவும் ஈஸியா போச்சு இந்த பாலை பிக் பண்றதுக்கு. பேட்ல நல்ல கேட்ச். முன்னாடி வந்து லோவா போன கேட்சை பிடிச்சிருக்காங்க. 2வது அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டம் இருந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ரீபாக் ஸ்ட்ரைக்ல இப்ப லோவா வந்துருச்சு. பந்து நல்ல இடத்துல போட்டிருக்காரு. அவுட் சைட் ஆப்ஷன்ஸ்ல போட்டிருக்காங்க. வந்து நியூ பேட்ஸ்மேனுக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி போட்டிருக்காரு. கண்டிப்பா பெருசா உடைக்கல. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் போட்டு வச்சு போட்டிருந்தாங்க. ஒரு ரன் கிடைச்சிருக்கு. இப்ப 2 ஓவர் முடிவுல ஸ்கோர் 23. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. தேர்ட் நியூ பாலர் தனப்பிரகாஷ். பவர் பிளே முடிஞ்சு போச்சு. முதல்ல வைடு பிளஸ் பைல 1 உள்ளரா போட்டிருக்காரு. ஆப்ஷன்ஸ் யார்கருக்கு வந்திருக்காங்க. போன பால் வைடு. லோட்டாஸ் டிரைவுக்கு போனாங்க. பேட்மேனா சர்க்கிள்குள்ள வச்சு போட்டாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்க. போன பால் டாட்டு. 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. மீண்டும் லோட்டாஸ் பால். இந்த ஸ்டெப் அவுட் பண்ணி ஆட பார்த்தாரு. பிக்கா போட்டிருக்காரு. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. லோட்டாஸ் பால் தரையோர பேருக்கு டீப் ஸ்கொயருக்கு பேருக்கு சிங்கிள். 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 30. அதே ஒரு விக்கெட் விட்டு. 4th நியூ பாலர் ராமசாமி. முதல் பால் யார்கருக்கான முயற்சி. பேட்டில் ஆட்டாருங்க. இன்ஃபீல்டர் கிளியர் பண்ணிருக்கு. சிங்கிள். 2வது வந்து போன பால் சிங்கிள். தேர்ட் பால் பாட்டம் ஹேண்டை யூஸ் பண்ணி ஆனாரு. நல்ல வேக்கண்டான ஏரியா. தரையோட பேசிங்க தடுக்க முடியல. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. மீண்டும் சரணுக்கு நல்லா போட்டுருச்சு. இப்போ உள்ள இந்த நியூ பேட்ஸ்மேன் இவரும் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. கையை திருப்பி போட்டாரு. ஆள் பேத்தி வச்சு போட்டிருக்காங்க. அது கைக்கு இங்கே அறியாகி இருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. 2 ரன் இங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 2 ரன் பேசணும். கோகுல் ஸ்ட்ரைக்ல வேகம் போட்டிருக்காருங்க. போன மாதிரி ஸ்லோவா போட்டு விக்கெட் எடுத்தாரு. வந்து நியூ பேட்ஸ்மேனுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஓய்டு யார்கருக்கான முயற்சி.
ஓடி எடுக்கப்பட்ட 2 குவிக்கா இருந்திருக்காங்க 2 பேரும். அதே திருவள் பந்து மீண்டும் ஒரு மிஸ் டைம் ஷாட்னு சொல்லுவேன். பாட்டம் ஹேண்டை கடைசியாக யூஸ் பண்ண பார்த்தாரு. வைடிஸ் லாங் ஆன்ல விக்கெட் கிடைச்சிருக்கு. லாங் ஆஃப்ல போனதும் சரி, லாங் ஆன்ல போனதும் சரி, ஃபீல்டர்ஸ் மிஸ்டேக்கே பண்ணல. 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 38. ஐ திங்க் இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ போலர் நிதிஷ். சரண் ஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் பால் இன்டெண்டோட ஆடி இருக்காரு. பாட்டம் ஹேண்ட் யூஸ் பெர்ஃபெக்ட்லி பிளேஸ்னு சொல்லுவேன். முதல் பால் பவுண்டரி. 5 பவுலர் யூஸ் பண்ணோம் 6 ஓவர் மேட்ச்ல. வந்த நியூ பவுலர் செட்டில் ஆகல, இறங்கி போய் அடிச்சிட்டாரு கரெக்டா. நல்ல செட்டில் ஆகி நின்றுக்காரு சொல்லலாம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த சரண். செகண்ட் பால் பேக் கண்ணா கிராஸ் மூவ்மெண்ட் காட்டி ஆட பார்த்தாரு. ஸ்டிக் லைன் மேலே தூக்கி போட்டாங்க. நல்ல பவுன்ஸ், நல்ல டாட், நல்ல கம்பேக். பவுலர் தந்து 4 more மீனிங். வேகம் போட்டுருக்காரு. ஃபிளாட்டா அடிச்சாரு. குத்தி பம்ப் எடுத்துச்சுன்னா கஷ்டம். ஜம்ப் பண்ணி தடுத்து கொடுத்துருக்காருங்க ஃபீல்டர். கேட்சர் ஃபீல்டர். ஓடி எடுக்கப்பட்ட 2. இப்போ முதல் டைம்ல எடுத்து போட்டுருந்தாருன்னா சிங்கிளோட கட் பண்ணி கொடுத்துருப்பாரு. போன பால் வைடு பிளஸ் ஓடி எடுக்கப்பட்ட 3 ரன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல இருக்காங்க. இப்போ பாண்டா அவுட் சைட் ஆஃப் வித்து கொடுத்து போட்டாங்க. கெத்தா விட்டாருங்க. அந்த சரியான வேக்கண்ட். உள்ள வித்து கொடுத்து போட்டாங்க. உள்ள வச்சு போட்டாங்க. ஆள் உள்ள வச்சு போட்டாங்க. ஈஸியா இருந்துச்சு. வந்த நியூ பேட்ஸ்மேனுக்கு முதல் பால் பவுண்டரி. இங்க விக்கெட் தூக்கிட்டாரு. ஆஃப் ஸ்டம்ப்ல நேரா இறக்கிருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல விஜயகுமார். பிச்சுக்கு போக பார்த்தாங்க. ஆர்க்ல படாம விலக்கி போட்டு டாட்டா போட்டிருக்காரு. மீண்டும் 5 ஓவர் முடியல, ஸ்கோர் 52. வரைக்கும் 4 விக்கெட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு போட தோனி. லோட்டாஸ் சரியா கனெக்ட் பண்ணலனாலுங்க அது கேப்ல போயிருக்கு. கல்லுல குத்தி திரும்பிடுச்சு. ஃபீல்டர் இருக்க போக்க விளையாட்டு காட்டி வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப பவுண்டரி போயிடுச்சு. 4 ரன். முதல் பால் 4. இங்க ஆள் இல்லாத இடத்துல வச்சுட்டாங்க. 2வது பந்து வேகத்தை கம்மி பண்ணி கையை திருவினாரு. ஃபிங்கரை ரோல் பண்ணி போட்டாங்க. அங்க மிஸ்ஃபீல் கிடைச்ச டைமிங். இந்த 2 ரன் ஓவர் இருக்க டைமிங் கொடுத்துட்டாங்க. பாடியிலே போட்டிருக்காரு. மேலே பட்டிருக்கு. லெக் பை உண்டு. ஸ்டிக்கு மேலே வச்சாங்க. சரியா கனெக்ட் பண்ண முடியல. மீண்டும் நல்ல பவுன்ஸ். ஒருத்தர் மட்டும் ஓட பார்த்திருக்காரு. டாட் பால் பந்து. ஒரு முக்கிய பந்து. லோட்டாஸ் நேர்ல கரெக்டா தரையோட போயிருக்கு. தடுக்க பார்த்தாரு, தடுக்க முடியல. கல்ல பட்டு சர்க்கிள் இருக்கு. பவுண்டரி கிளியர் பண்ண முடியல. இது விக்கெட் அமையும். 2 ரன் பிளஸ் ரன் அவுட். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். டார்கெட் 63 ரன். ரன்சஸ்க்காக முன்னா ஸ்ட்ரைக்ல ஓப்பனிங் பவுலர் ஸ்ரீபாலா. முதல் பால் ஃபர்ஸ்ட் பாலே பேட் அவுட் இருக்காரு. ஸ்ட்ரைட்டாவே கைக்கு போயிருக்கு. முதல் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் பிரேக்கிங் ஸ்டார்ட் கண்டிப்பா பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல காமேஷ். செகண்ட் பால் வெயிட் பண்ணி பேக் ஃபுட்ல கட்டுக்கு போனாரு. ஒரு பிக் டபிள் எடுத்து பாக்குறாங்க. 3வது பந்து குத்தி போட்டிருக்காரு. குவிக்கா போட்டிருக்காரு. இந்த பந்து போன பந்தை விட நல்ல பவுன்ஸ். மீண்டும் லைனை கவர் பண்ணாம இன்னொருத்தர் பேட்டோட பார்த்தாரு. நல்லா விலக்கி போட்டு ஏத்திட்டாருங்க. மீண்டும் பேட்டை பதிவு பண்ணிருக்காங்க. நல்ல ஓவர் போட்டு இருக்காரு இது வரைக்கும் ஸ்ரீ. லெட் டைமிங். இன்னர் பாட்டோட பேட்ல பட்டுச்சு. அது கேப்ல வேற இருக்கு. பவர் பிளே ஓவர். முதல் பவுண்டரி கொண்டு வராங்க. காமேஷ் ஸ்டைல இருந்து முதல் பவுண்டரி. கன்வென்சிங்கா அடிக்க விடல. கண்டிப்பா குத்தி கொஞ்சம் உள்ள கொண்டாந்தாரு. இப்ப கன்வென்சிங்கா போட்டிருக்கு. கலக்கலா அடிச்சிருக்காருங்க. கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாரு. 6 முதல் மேக்ஸிமம் 4 கிடைச்சிச்சு. இப்போ 6 கிடைச்சிருக்கு. ஒரு 3 கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர்ல முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 10. ஒரு 6 ஒரு 4 ஒரு விக்கெட் வேற விட்டுருக்காங்க. செகண்ட் நியூ பவுலர் ரவி. முதல் பால் ஒரே கோல் அடிச்சாருங்க. பிளாட்டா அவுட்டாரு. மாசா அவுட்டாரு. தலையை தாட்டி போயிருக்கு. 6 முதல் பால் 6. செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி மிஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் வேகம் போட்டிருக்காங்க. யார்கருக்கு வந்திருக்காரு. தேர்ட் பால் வேகத்தை கம்மி பண்ணாரு. சூப்பரா போட்டாரு. பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டர். பேஸ் ஆஃப் பண்ணி போடுறப்ப வேகத்தை கம்மி பண்ணி ஸ்டிக்கை தட்டி தூக்கிடுச்சுங்க. ஆஃப் ஸ்டம்பை கிராஸ் பண்ணி போயிருக்கு பந்து. ஒரு 6க்கு அப்புறமா இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. முதல் பால் அட்டாக் பண்ணி ஆனாங்க. அதுக்கப்புறம் பவுலர் அட்டாக் பண்ணி போட்டிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் தோனி ஸ்டிக்ல பிச் டாப் ஸ்ட்ரைட்டாவே பேட்ல ஆடி இருக்காரு. தரையோட ஆடி இருக்காரு. அதை தடுத்தும் கொடுத்துருக்காங்க. சிங்கிள். Lotus put away in the gap nicely. Placed it to perfection. 4 run அங்க.
கரெக்டா இறங்கி போய் பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் பார்த்தாரு. ஓவர் போறலாம் பண்ண பார்க்கல. 2 ரவுண்டுல ஸ்கோர் 21. அடுத்த நீ போல விஜயகுமார், சைக்கிள் பிரகாஷ், தனபிரகாஷ் கேட்சா கேரியாக வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இந்த பால் டாட் ஆனா. செகண்ட் பால் லோட்டாஸ் ஃப்ரண்ட் அதைக்கிற டிரைவுக்கு போனாரு. லாங் ஆஃப்ல ஒரு ரன். டூ க்ளோஸ் டு பாடி. பேட்ல படல, பவுன்ஸ் ஆயிடுச்சு பந்து. அதே மாதிரி பந்து பாடியில விலக்கி எடுத்திருக்காரு, திரும்பி எடுத்திருக்காரு. சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி எங்க பட்டுச்சுன்னு தெரியல. டாட் பால் இதுவும். வேகத்தை கம்மி பண்ணி போட்டாரு. ஆர்க்ல விடாம குத்தி விட்டு திருப்பி எடுத்தாரு. நல்ல ஓவர் போட்டிருக்காரு, ஒரு மேட்ச் ஓவர் போட்டிருக்காரு. 2 ஓவர் போனப்ப 21 ஆடினாங்க. இழுத்து பிடிச்சி போடணும், போட்டு காட்டிருக்காரு இங்க விஜயகுமார். ஒரு எக்ஸப்ஷனல் ஓவர் விஜயகுமார் வந்து ஒரே ரன் கன்சீட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ டோட்டலா 3 ஓவர் முடியல, ஸ்கோர் 22. அடுத்த பவுலர் கோகுல். முதல் பால் ஸ்லோவரா நல்லா தூக்கி போட்டாங்க. கம்ப்ளீட்டா அக்ராஸ் ஆகிட்டாரு. பாக்ஸ் டு பாக்ஸ் தூக்கி போட்டு டாட் போட்டிருக்காங்க. முதல் பால் டாட்டிங்க. செகண்ட் ஒன் சர்க்கிள்குள்ள ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ஒட்டி வச்சிருக்காங்க. சூப்பர் டெலிவரி, நல்ல இடத்துல போட்டாங்க, ஃபுல்லரா போட்டாங்க. லெக்கத்தர் நல்லாவே தூக்கி போட்டாங்க. கொஞ்சம் மூவ்மெண்ட் கட்டி குத்தி திரும்ப விட்டு ஆனாரு. சிங்கிள் மிஸ் பண்ணிருக்காரு. அதே ஸ்லோவர் ஒன் சிங்கிள். ஒரு எக்கனாமிக்கல் ஓவர், 3 ரன் ஓவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஸ்கோர் இப்ப 25. ஒரு பவுலர் 2 ஓவர் போட்டுக்கலாம். ஒன்ஸ் அகைன்ஸ்ட் 3 பேக் இன் தி அட்டாக்கிங். முதல் பால் சேஃபா விழுந்துருச்சு. த்ரோ விலகி இருக்கு. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் ஃபுல்லரா போட்டிருக்காங்க. நல்லா உடச்சு திருப்பினாரு. சரண்ட பேருக்கு பேக் ஷோலர்ல ஒரே ரன் மட்டுமே. சூப்பர் டெலிவரி. லைனுக்குள்ள எனக்கு தெரிஞ்ச லைனுக்குள்ள தான் தெளிவா போட்டிருக்காரு. வைடு யாருக்கற ஃபோர்த் ஒன் கேரி ஆகிருக்கு. ஸ்விங்கருக்கான விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. ஒரு பார்ட்னர்ஷிப்காக நின்று ஆடி கொடுத்தாரு காமேஷ். தோனி பிரகாஷோட பிரேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கியமான பிரேக் த்ரூ. நியூ பேட்ஸ்மேன் அருண் ஸ்டேக்ல போன பால் வைடு பாடியில் போட்டிருக்காங்க. ரன் எடுக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. வித் ஆன் ஆஃபர்ட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். ஸ்லாப்பா ஸ்மாஷ் பண்ண பார்த்தாரு. ஐயோ கொடுத்துட்டாங்க, பவுண்டரி கொடுத்துட்டாங்க. 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 33. ஸோ லாஸ்ட் ஓவர் மேட்ச் பொறுத்தவரைக்கும் சரண் வந்திருக்காங்க. பேட்டிங் வந்து பவுலிங் எண்ட்ல பெனல்டி ஓவர்னு சொல்லலாம். முக்கியமான ஓவர். ஆட்டத்தின் இறுதி ஓவர். 5 ஓவர்ல அடிச்ச அதே ரன் 6 பந்துல படிக்கணும். 6 பால் 30. முதல் பால் விக்கெட்டு. முதல் பாலே விக்கெட்டு. மேட்ச் ஆல்மோஸ்ட் சீல் பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு பால் உள்ளதுக்கு போட்டா ப்ரெஷர் இல்லாம மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாங்க. GS 319 கையில் இருக்கு மேட்ச். இப்ப நியூ பேட்ஸ்மேன் ராமசாமி ஸ்டேக்ல 5 பால் 30. 6 அடிக்கும் வாய்ப்பு இல்லாமல் போட்டிருக்காங்க. தரையோட பேருக்கு ஷார்ட் ஸ்கொயர்ல வந்து தடுத்துருவாரு. 4 பால் 29. 6 அடியா பேட்டை வைக்க தான் முடிஞ்சு. ஃபுல்லா ஆர்க்கில் விடல. குத்தி போட்டாலும் பவர் போட முடியல. இந்த பாலும் சிங்கிள். 3 பால் 28. கைக்கு கேரி ஆகாது. குத்தி பாயிண்ட் போயிடு. அந்த சைடு போகணும்னு பார்த்தா ஃபீல்டர் இருக்க பக்கமே போயிடுச்சு. போன பால் வைடு. லாஸ்ட் ஓவர் 26 தேவை. நல்லா உடச்சு போட்டாரு. ஆனால் வேகம் கொடுக்கல. பேஸ் கொடுக்காம போடவும் சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். விக்கெட்டோட மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ த மேட்ச் ஒன் பை VS 319. நாடுகள் முழுவதும் மறுப்புலி கொடி பறக்க வைத்த அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வரவேற்கிறோம்.